A pleasant morning to all. In this session, we are going to see Unit 3 poem Lines Written in Early Spring. This poem is written by William Wordsworth. So, before we get into this poem, we have to know some important information about this poet, William Wordsworth. William Wordsworth was one among the major English poets in English literature. He was born on 1770. He was Britain's poet laureate from 1843 until his death. ஸோ வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் பற்றி பார்த்தோம்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய மேஜர் இங்கிலீஷ் பாய்ட்ஸில் இவரும் ஒருத்தர். அண்ட் 1770 பிறந்திருக்காரு. அண்டு பாய்ட் லாரேட் அப்படின்ற வேர்ட் இருக்கும். அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு நாட்டிலையுமே அரசவை கவிஞர், அரசவை புலவர் அப்படின்ற ஒரு பொசிஷன் கொடுத்துருப்பாங்க. அது பெஸ்ட் ஆஃப் அ பர்சனுக்கு தான் அந்த பொசிஷன் கொடுப்பாங்க, லிட்ரேச்சரில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு. ஸோ பிரிட்டனோட போயட் லாரேட்டாக 1843 அவர் சாகிற வரைக்குமே அந்த பதவியில் இவர் இருந்திருக்காரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் வாஸ் நோன் ஆஸ் நேச்சர் போயட்னு சொல்லுவோம். ஏன்னா அவருடைய ஒவ்வொரு போயம்லேயுமே பார்த்தோன்னா நேச்சரோட இன்ஃப்ளூயன்ஸ், பியூட்டி ஆஃப் நேச்சரோட தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நேச்சர் போயட்னு சொல்லுவோம் அவரை. இவர் எழுதின போயம்ஸில் ரொம்ப ஃபேமஸாக பேசப்படுற போயம்ஸ் என்னென்னா டேஃபடில்ஸ், த சாலிட்டரி ரீப்பர், டு த குக்கூ, த டேபிள்ஸ் டர்ன், லைன்ஸ் கம்போஸ்ட் அ ஃபியூ மைல்ஸ் அபவுட் டின்டன் ஆபி. ஸோ இதெல்லாமே இவரோட போயம்ஸில் ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டது. போயம்ஸ் மட்டும் இல்லை, இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு ஒரு பெரிய மேஜர் ஒர்க்கை கொடுத்துருக்காரு இவர். அந்த மேஜர் ஒர்க்கோட டைட்டில் என்னென்னா லிரிக்கல் பேலட்ஸ். எஸ்டி கால்ரிட்ஜ் அப்படின்ற போயட்டோட சேர்ந்து வேர்ட்ஸ்வர்த்தும் எஸ்டி கால்ரிட்ஜும் சேர்ந்து லிரிக்கல் பேலட்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய மேஜர் ஒர்க்கை இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு கொடுத்துருக்காங்க டியூரிங் ரொமான்டிக் ஏஜ். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த போயட். So let us see about the poem. The main concept of the poem என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, the speaker says that while sitting in a grove, his mind is filled with pleasant and sad thoughts. Speaker is none other than the poet. ஸ்பீக்கர்ன்றது யாருன்னா poet தான். So William Wordsworth is the speaker of this poem. ஸோ ஹி வாஸ் சிட்டிங் இன் அ க்ரோவ்னா என்ன, ஸ்மால் ட்ரீஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, ஒரு அன் ஏரியா சரவுண்டட் பை ஸ்மால் ட்ரீஸ், லைக் அ ஃபாரஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அங்கே போய்ட் சாஞ்சு உட்காந்துருக்கார் ஒரு மரத்துக்கடியில். அப்போது ஹிஸ் மைண்ட் இஸ் ஃபில்டு வித் ப்ளசண்ட் அண்ட் ஆல்சோ சேட் தாட்ஸ். ஸோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்க தருணத்தில் திடீர்னு சேடாக ஃபீல் பண்ணுறாரு. ஹி குட் அசோசியேட் ஹிம்செல்ஃப் வித் நேச்சர். So he tried to associate himself with nature, but he felt distressed at the fact that human beings are exploiting nature. ஸோ அவர் நேச்சரோட ஒன்றிணைந்து அந்த நேச்சரோட பியூட்டியை ரசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவரோட மைண்டு சேட் தாட்ஸை கொண்டு வருது. ஏன் அப்படின்னா, he started to think about how human beings are exploiting நேச்சரை ஹியூமன் பீயிங் எவ்வளோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அழிச்சிட்ருக்காங்க அப்படின்றத பற்றி நினச்ச உடனே அவருக்கு அவரோட அந்த மூடு சேடாக மாறிடுது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த கான்செப்ட் ஆஃப் திஸ் ஒரு மெயின் தீம்னு பார்த்தோன்னா இதுதான் இந்த போயமோட மெயின் தீம். ஸோ இன் திஸ் போயம் வி ஹாவ் 6 ஸ்டான்சாஸ். ஈச் ஸ்டான்சா கன்சிஸ்ட் 4 லைன்ஸ். நமக்கு 6 ஸ்டான்சாஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டான்சாலையும் 4 லைன்ஸ் இருக்கும். Now let us go into the poem. Let us see the first stanza. I heard 1,000 blended notes while in a grove I sat reclined. In that sweet mood when pleasant thoughts bring sad thoughts to the mind. So மீனிங்காக நான் லைனை இன்டர்சேஞ்ச் பண்ணி படிக்க போகிறேன். While in a grove I sat reclined, I heard 1,000 blended notes. So first stanza the word I refers to the poet or William Wordsworth. I refers to the poet or William Wordsworth. 1,000 blended notes அப்படின்னா என்னென்னா combined or mixed sounds. The word grove means it is a small area surrounded by trees. நெக்ஸ்ட்டு சாட், எஸ்ஏடிஇ, சாட் அப்படின்றது நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய சாட், எஸ்ஏடி அப்படின்றதனுடைய ஓல்டு இங்கிலீஷ் ஃபார்ம். ரெக்ளைன்டு அப்படின்னா லீனிங் பேக், அதாவது சாஞ்சு உட்கார்றது. ஸோ சி வைல் இன் அ க்ரோவ் ஐ சாட் ரெக்ளைன்டு. ஸோ அந்த ட்ரீஸ்க்கு நடுவில் மரங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இடத்துல பொயட் சாஞ்சு ஒரு மரத்து மேலே சாஞ்சு உட்கார்ந்துருக்காரு.
I heard 1,000 blended notes. ஐன்றது இந்த இடத்துல யார்? poet. He heard 1,000 blended notes. 1,000 here represents நிறைய, plenty அப்படின்ற மீனிங். ஸோ ஐ ஹர்ட், poet கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? நிறைய சவுண்ட்ஸ், மிக்சட் சவுண்ட்ஸ், பேர்ட்ஸோட சர்ப்பிங் சவுண்ட்ஸு, காற்றுல அந்த விண்டில் வந்து அந்த மரங்கள் கிளைகள் வந்து ஆடுற சவுண்டு, அதே மாதிரி அந்த அங்கே இருக்கக்கூடிய இன்செக்ட் க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே கலந்து ஒரு மிக்சட் சவுண்ட்ஸு அவர் கேட்டுட்ருக்கார் poet. In that sweet mood when pleasant thoughts bring sad thoughts to the mind. Here, the poet was sitting in a grove. He heard mixed sounds around him. But while he was sitting in that place, he felt happy at the same time sad. சேடாகவும் ஃபீல் பண்ணுறாரு. ரொம்ப சந்தோஷமாக ஒரு விஷயத்தை ரசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவரோட மைண்ட் அவருக்கு சில சேட் தாட்ஸை கொண்டு வருது. ஏன், இதனால் திடீர்னு சேடாக ஃபீல் பண்ணுறாரு அப்படின்றத பார்ப்போம். Stanza 2. To her fair works did nature link the human soul that through me ran, and much it grieved my heart to think what man has made of man. So second stanza la it gives you the main reason for his worry. எதனால் சேடாக ஃபீல் பண்ணுறாரு அப்படின்றதுக்கான ரீசனை சொல்லியிருப்பார். The poet felt that nature had given us her beautiful treasures to enjoy. இந்த இடத்துல to her fair works அப்படின்ற வேர்டு இருக்கும். fair works here represents the treasures which was given by nature to the human beings. ஸோ ஹியூமன் பீயிங்ஸுக்கு நேச்சருக்கு இயற்கை கொடுத்துருக்க வளங்கள் அதை தான் சொல்கிறாங்க. Did nature link the human soul that through me ran? இந்த இடத்துல the poet connected the nature with the human soul. ஸோ இயற்கை நமக்கு நிறைய வளங்கள் கொடுத்துருக்கு. நம்மளோட வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்கு இயற்கையிலே நிறைய வளங்கள் இருக்குது. இட் கேவ் அஸ் தீஸ் ஒர்க்ஸ் டு பி ஒன் வித் த நேச்சர். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்கிறதுக்காக தான். அண்ட் மச் இட் கிரீவ்டு மை ஹார்ட். கிரீவ்டு அப்படின்னா சேட். பொயட்டை வந்து ரொம்ப பெருசாக பாதிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா வாட் மேன் ஹேஸ் மேட் ஆஃப் மேன். ஸோ here he asked the question, rhetorical question. The poet felt sad of thinking about the human deeds. ஸோ இவ்வளோ வளங்கள் இருக்கக்கூடிய இயற்கையை மனிதன் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றது poetோட அடுத்த கொஷின். இதுதான் அவரோட சேட் தாட்டுக்கான ஒரு மெயின் ரீசன். Then come to the third stanza. Through primrose tufts in that sweet bower, the periwinkle trailed its threads. And it's my faith that every flower enjoys the arid breaths. Through primrose tufts. Primrose அப்படின்னா it is a wild plant with yellow flower. A wild plant with yellow flower. Next, periwinkle. Periwinkle அப்படின்னா it is a trailing plant with a large blue flower. அதாவது தரையில் படர்ந்து வரக்கூடிய செடி. It is a trailing plant with large blue flowers. அடுத்த வேர்டு ஸ்வீட் பவர்னு இருக்கும். ஸ்வீட் பவர் அப்படின்னா இட் இஸ் அ ஷேடோ அண்டர் த ட்ரீ. அந்த மரத்தோட நிழல், அதை தான் ஷேட் அண்டர் த ட்ரீ பவர்னு சொல்கிறாங்க. இட் இஸ் மை ஃபெய்த் தட் எவ்ரி ஃப்ளவர் என்ஜாய்ஸ் த ஆரிட் பிரெத். ஸோ இந்த ஸ்டான்ஸாவில் போய்ட்டு என்ன சொல்கிறாருன்னா த்ரூ ப்ரிம்ரோஸ் ஸ்டப்ஸ் இன் தட் ஸ்வீட் பவர். ஸோ ப்ரிம்ரோஸ் அப்படின்ற ஒரு வைல்டு பிளான்ட்டு கொடுக்கக்கூடிய நிழலில் பெரிவிங்கிள் அப்படின்ற ஒரு சின்ன செடி வந்து படர்ந்து வருது. ஸோ இயற்கையில் ஒரு தாவரம் இன்னொரு தாவரத்துக்கு தன்னால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்யுது. ஸோ ஒரு தாவரம் இன்னொரு தாவரத்தை ஒன்றிணைந்து அரவணைத்து இருக்குது. த பெரிவிங்கிள் ட்ரைல்டு இட்ஸ் த்ரெட்ஸ். ஸோ அது கொடுக்குற நிழலில் ரொம்ப சந்தோஷமாக இந்த பெரிவிங்கிள் பிளான்ட் என்ன பண்ணுது, அதனுடைய கிளைகளை நல்லா படர்ந்து செழிப்பாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இட் இஸ் மை ஃபெய்த். ஃபெய்த் ஹியர் ரெப்ரசன்ஸ் த பாய்ட்ஸ் ஃபெய்த். ஸோ அவர் என்ன நம்பிக்கையோடு சொல்கிறாருன்னா இன் திஸ் ஸ்டான்ஸா த poet's faith is that every flower enjoys the air it breathes. ஒவ்வொரு ஃப்ளவருமே, அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூக்களுமே தன்னுடைய வாழ்நாள் கம்மியாக இருந்தாலும் கூட தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஏரை ரொம்ப என்ஜாய் பண்ணி ப்ரீத் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றாரு. Then come to the fourth stanza. The birds around me hopped and played, their thoughts I cannot measure. But the least motion which they made, it seemed a thrill of pleasure. ஸோ ஃபோர்த் ஸ்டான்ஸாவில் எதை பற்றி சொல்லியிருப்பாருன்னா அதில் ஹாப்ட் அப்படின்ற வேர்டு இருக்கும்.
ஹாப்டுனா என்னென்னா ஜம்பிங், வேண்டரிங், ஃப்ளையிங் ஹியர் அண்ட் தேர். அங்கே இருக்கக்கூடிய பறவைகள்லாம் சிறகடிச்சு பறந்துட்டுருக்கு இங்கே அங்கேயும். த பேர்ட்ஸ் அரவுண்ட் மீன்றது poet. ஸோ அந்த poetை சுற்றி நிறைய பறவைகள் சிறகடிச்சு பறந்துட்டுருக்கு. அண்ட் பிளேய்டு, விளாண்டுட்ருக்கு, ஜாலியாக துள்ளி குதித்து விளாண்டுட்ருக்கு. Their thoughts I cannot measure. Their thoughts here in the sense, and birds எப்போவுமே chirping sound எதுக்கு கொடுக்கும், அதுங்களுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணிக்கும். பட் அந்த கம்யூனிகேட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது இல்லையா. ஸோ தட்ஸ் வாட் he tried here to say. Their thoughts I cannot measure. The poet cannot measure what they are trying to convey, what they are trying to communicate with each other. அவரால் மெஷர் பண்ண முடியலை. But the least motion which they made, least motion here represents each and every movement that was created by the birds. அந்த பேர்ட்ஸோட ஒவ்வொரு மூமெண்ட்லேயுமே which they made, it seemed a thrill of pleasure. ஒரு விதமான ஹாப்பினஸை கொடுக்குது poetக்கு. So in this stanza the poet felt that each and every birds around him were enjoying the nature. ஒவ்வொரு பேர்டுமே தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நேச்சரை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு. In each of their movement and chirping sounds, the poet had felt pleasure, though he could not measure their thoughts. அவரால் அதுங்களோட தாட்ஸை மெஷர் பண்ண முடியலன்னாலும் அதுங்களோட ஒவ்வொரு அசைவிலுமே poet ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. Here the poet enjoyed himself. Here the poet became one with the nature. நேச்சரோடைய ஒன்றிணைஞ்சிட்டாரு poet. Then come to the 5th stanza. The budding twigs spread out their fan to catch the breezy air. And I must think, do all I can, that there was pleasure there. The budding twigsனா என்ன, growing and reaching out for what they need to survive அப்படின்ற மீனிங். பட்டிங் ட்விக்ஸ்னால் என்ன அப்படின்னா இந்த இலைகள், இலை சருகுகள், இலை அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா தன்னோட வாழ்நாள் கம்மியாக இருந்தாலும் காற்றுல அசைஞ்சிக்கிட்டு, காற்றுல எங்கேயும் அங்கேயும் பறந்துக்கிட்டு அந்த காற்றை பிடிக்க போகிற மாதிரி அது பார்க்கவே ரம்யமான ஒரு காட்சியாக இருக்குது poetக்கு. The budding twigs spread out their fan to catch the breezy air அப்படின்னு சொல்கிறாரு. And I must think, do all I can, that there was pleasure there. In this stanza the poet tried to convey that though the twigs are not merely alive, they tried to catch the breezy air, so that the poet felt pleasure everywhere in that place. ஸோ நேச்சரோடு ஒன்றா இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு பேர்டாக இருக்கட்டும், ஒரு மரமாக இருக்கட்டும், ஒரு செடியாக இருக்கட்டும், ஒரு சின்ன பூச்சியாக இருக்கட்டும், ஒரு பறவையாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே எல்லாத்தனுடைய அசைவுலையுமே நம்ம ஒரு ஹாப்பினஸை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ stanza 5, the poet tried to convey that though the twigs are merely not alive, they tried to catch the breezy air அப்படின்னு சொல்ல வராரு. And then come to the next stanza 6. If this belief from heaven be sent, if such be nature's holy plan, have I not reason to lament what man has made of man? So here in this stanza he concluded this poem with the main reason for his sad thoughts. So here the word heaven refers to God's holy place. Godோட holy place heavenன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் நேச்சர்ஸ் ஹோலி பிளான் ஒரு வேர்டு கொடுத்துருப்பார். நேச்சர்ஸ் ஹோலி பிளான் அப்படின்னா the poet considered the nature is the God's land. poet இயற்கையை தான் காட் இருக்கக்கூடிய இப்போ ஹெவனுக்கு அடுத்தது கடவுள் இருக்கக்கூடிய, கடவுள் உரையக்கூடிய இடம் எதுன்னா இயற்கை தான் அப்படின்னு poet சொல்கிறாரு. Here in these 2 lines the poet connected nature with heaven. நேச்சரையும் ஹெவனையும் கனெக்ட் பண்ணுறாரு. அண்ட் தென் the word lamentனா என்னென்னா sad thoughts, புலம்புறது, வருத்தப்படுறது ஒரு விஷயத்தை நினச்சி, அதுதான் lament. So if this belief from heaven be sent, if such be nature's holy plan. Here in this stanza the poet conveyed the reason for his sad thoughts which was in the beginning of this poem. So beginningல sad thoughtsனு சொல்லியிருப்பாரு, அதனுடைய ரீசனை இப்போ சொல்லியிருப்பாரு. Here we have the repetition of lines what man has made of man. ஸோ ரெப்பிட்டேஷன், அதே லைனை முதல்ல நம்ம யூஸ் பண்ண அதே லைனை poet அடுத்த இதுலேயும் யூஸ் பண்ணுவார். Here is the repetition. The poet considered that the nature had to be given utmost respect. எப்படி நம்ம ஹெவன் அப்படின்னா காட் அப்படின்னா எந்த அளவு நம்ம ரெஸ்பெக்டிவாக இருக்குமோ அதே அளவு ரெஸ்பெக்டை நம்ம நேச்சருக்கும் கொடுக்கணும் அப்படின்றாரு. பட் மேன் டிட் நாட் ட்ரீட் த நேச்சர் அண்ட் இட்ஸ் ட்ரெஷர் ப்ராப்பர்லி. ஆனால் ஹியூமன் பீயிங்ஸான நாம் அதனுடைய ட்ரெஷரை
ப்ராப்பராக நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது கிடையாது. தட் இஸ் வை த poet lamented over the destructions were created by man. ஸோ அதனால தான் poet என்ன பண்ணுறாரு, destructions அழிவுகள், மனிதனால் இயற்கைக்கு எவ்வளோ அழிவுகள் வருது அப்படின்றத பற்றி lament பண்ணுறாரு. Thus the poet ends this poem. So as a lover of nature, the poet wants to protect this nature and its treasures here in this poem. And then human beings have to live their life one with the nature instead of destroying it. இதுதான் வந்து இந்த போயமில் இவர் சொல்ல வர்றாரு. மனிதர்கள் வந்து இயற்கையோடு ஒன்றிணைஞ்சு வாழணுமே தவிர இயற்கைக்கு புறம்ப எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது அப்படின்றது தான் இவரோட மெயின் கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள், மரங்களை வெட்டுறது, காடுகளை அழிச்சிட்டோம், விவசாய நிலங்கள்லாம் பிளாட் போட்டு விற்றுட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம நேச்சருக்கு எகெயின்ஸ்டாக செஞ்சுட்டு வருது. ஆல்மோஸ்ட் நம்மளே நமக்கு செஞ்சுக்கக்கூடிய ஒரு தீமையும் கூட தான். இயற்கையில் ஒரு செடியாகட்டும், ஒரு மரமாகட்டும், ஒரு பறவையாகட்டும், ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆதரவாக இருக்குது. ஆனால் மனிதன் அப்படி இருக்கானா? இல்லை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்கிறது என்ன? தன்னை விட ஒருத்தன் முன்னேறிடக்கூடாது, தன்னை விட ஒருத்தன் வந்து வந்துடக்கூடாது, தனக்கு பாதகமான எந்த ஒரு செயலையும் இன்னொருத்தன் வந்து இது பண்ணக்கூடாது, தன்னுடைய தவறுகளை இன்னொரு மனிதன் வந்து சுட்டி காட்டக்கூடாது அப்படின்னு மனிதர்கள் நிறைய சூழ்ச்சி, வஞ்சகம், பொறாமை அப்படின்ற எண்ணங்களில், தீய எண்ணங்களால் வந்து மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிட்ருக்காங்க. ஸோ இதை தான் போயட் வந்து இன்டைரக்டாக இங்கே சொல்ல வராரு. ஸோ வித் திஸ் த poem ends.